காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது பூசலார் நாயனாருடைய வரலாறு. மனத்தால் கோவில் கட்டி இறைவனுக்கு அவர் அர்ப்பணம் செய்த அருமையான வரலாறு. தொண்டை மண்டலத்திலே பூந்தமல்லிக்கு அருகே திருநின்றவூர் என்னும் ஊரில் அவதரித்த சிவன் அடியவர். அந்தணர் மரபில் அவதரித்த சிவநெறியாளர். மறை பயின்ற நாவன் நின்ற ஊர் பூசல் அடியார்க்கும் அடியேன்னு சிறப்பிச்சு பாடுறாரு சுந்தரர் திருத்தொண்ட தகையில். என்ன தொண்டு செய்தாருன்னு பார்க்கலாம். அந்தணர் குலத்தில் அவதரித்தவர்னு சொன்னோம். மறைகளை நன்கு கற்றுணர்ந்தவர். அதன் மூலம் சிவபெருமானே நம்முடைய பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடியவர் அப்படின்ற உண்மையை அவர் உணர்ந்தார். என்ன தொண்டு செய்ய முடியும் இவர் இறைவனுக்காக? ஒரு கோவில் கட்டணும்னு நினச்சாரு. பெரிய தனவந்தர் கிடையாது, செல்வச்சீமான் கிடையாது, பெரும் நிலப்பிரபுவும் கிடையாது, அரசரும் கிடையாது. எப்படி கட்ட முடியும் கோவில் இறைவனுக்காக என்று? நெஞ்சிலே இறைவனுடைய திருவுருவத்தை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். வாயிலே நமச்சிவாய என்னும் மந்திரத்தை இடைவிடாது ஓதிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய எண்ணம், பிரம்மாண்டமான ஒரு எண்ணம், இறைவனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்பது. இது தனிநபரால் சாத்தியமாகக்கூடியதா என்று அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை. என்னுடைய எண்ணம், இறைவனுக்காக நான் ஒரு கோவில் எழுப்ப வேண்டும். கங்கையை தலையிலே கொண்ட சங்கரனுக்கு நாம் ஒரு கோவில் கட்டினால் நன்றாக இருக்கும் அல்லவா? இது அவருடைய எண்ணம். என்ன செய்கிறாரு? கோவில் கட்டணும்னா அதற்கான செலவுகள் இருக்கு இல்லையா? தனிநபரால் முடியக்கூடிய விஷயமா அது? எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படும்? எத்தனை பேருடைய எண்ணம் செயல்பட வேண்டும்? அங்கே பெரிய பக்கபலம் வேண்டுமல்லவா செல்வத்திற்கு? அது இருந்தால்தானே அது ஆரம்பமாகும். அந்த வேலை பூர்த்தியாகுவதற்கு நிறைய பணம் தேவையல்லவா? ஆட்கள் வேண்டுமல்லவா? மனதிலே நினைத்து விட்டோம், ஆனால் அது சாத்தியமாகக்கூடியதா? அதை செய்ய முடியுமா? அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அவர் முடிவு பண்ணிட்டாரு, நாம் கட்டி தான் ஆகணும். செல்வத்திற்கு எங்கே போவார் அவர்? யாசகம் கேட்கிறார் அந்த ஊரிலே எல்லோரிடமும் கை நீட்டி. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நீயும் அந்தணர் மரபை சேர்ந்தவர், உம்மால் ஆகக்கூடிய விஷயமா அது? ஒரு பெரிய செல்வந்தர் மனது வைத்தால் அதை செய்யலாம், அல்லது ஒரு ராஜா நினைக்கலாம் நான் கோவில் கட்டலாம் அப்படின்னு. அதற்குரிய பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பக்கபலம் இருக்கிறது. ஆனால் நீயும் மறை பயின்ற ஒரு அந்தணர், உம்மால் ஆகக்கூடிய விஷயமா அது? பேசாமல் போய் வேலையை பாரும் ஐயா அப்படின்னு எல்லாரும் அவரை அவமானமாக பேசிடுறாங்க. ஆனால் சற்றும் மனம் தளரவில்லை பூசலார். என்னுடைய எண்ணம், நான் கோவில் கட்ட வேண்டும். யாரிடமும் போயிட்டு அவர் தன்னுடைய எண்ணத்தை கூறலை. என்ன பண்ணுறாரு? அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு. தியானம் பண்ணுறாரு கண்ணை மூடி, இறைவனை நினச்சிக்கிட்டு. இறைவா, நான் உனக்கு ஒரு கோவில் கட்டணும்னு நினச்சேன். நான் பெரிய மகாராஜா கிடையாது. என்னால் உனக்கு கற்களால் கொண்ட கோவில் அமைக்க முடியாவிட்டாலும் என் மனதினால் உமக்கு கோவில் கட்டுவேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணார். ஒவ்வொரு நாளும் தியானத்தில் உட்கார்ந்தார். ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்தார். பூமி பூஜையை ஆரம்பித்தார். ஒவ்வொரு செங்கல்லாக எப்படி நாம் எடுத்து கட்டுவோமோ அதே மாதிரி அவர் நிர்ணயித்தார். இன்று பூமி பூஜை, மறுநாள் என்ன செய்ய வேண்டும்? பலிப்பீடம் இருக்க வேண்டும் கோவிலுக்கு, விமானம் எழுப்ப வேண்டும், கற்தூண்கள் வேண்டும் அல்லவா, கோபுரம் வேண்டும், இத்தனையும் வேண்டும். ஆனால் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக பிரிச்சுக்குவார். இறைவனை நினச்சிக்குவார், மனசில் தியானத்தில் அமர்ந்துடுவார். இன்றைக்கு இந்த வேலை நிச்சயம் பண்ணிடுவார். ஆனால் ஊர் மக்கள் அவரை எதுவும் கண்டுக்கலை. சரி, இவர் ஏதோ கேட்டார், நாம் சொல்லிட்டோம் நம்மால் முடியலன்னு. தனியாக ஒரு இடத்துல அமர்ந்துக்கிட்டு ஏதோ தியானம் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஊர் மக்கள். ஆனால் இவர் சற்றும் சளைக்கலை பூசலார் நாயனார். ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்த இறைவனுக்கு வேண்டிய கோவிலுக்கு என்ன அமைப்பு வேண்டுமோ, எத்தனை அடுக்கு கோபுரம் வேண்டும், உச்சியிலே விமானம் வேண்டும், கலசம் வேண்டும்,
இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்கு நீர் வேண்டுமல்லவா? அதற்குரிய குலத்தையும் அவர் அமைக்கிறார் மனதிற்குள்ளேயே, அந்த கோவிலுக்கு உள்ளேயே. இத்தனையும் பார்த்து பார்த்து செய்கிறார் பக்தியாக. எண்ணத்தினால் ஒன்றை முடிவு செய்து விட்டார், அதன் போக்கிலேயே தொடர்கிறார். இவர் வாழ்ந்த காலம் பல்லவர்களுடைய ஆட்சி காலம். அப்பொழுது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் ராஜசிம்மன் என்னும் பல்லவர் பேரரசர். அவர் ஒரு கோவில் எழுப்புகிறார். கற்றலின்னு சொல்லுவோம் இல்லையா, கற்களால் கட்டக்கூடிய ஒரு அருமையான கோவில், கைலாசநாதர் கோவிலை அவர் கட்டுகிறார். என்ன ஆயிற்று? பூசலார் நாயனார் தம்முடைய கோவில் வேலையை முடித்து விட்டார். என்ன செய்கிறாரு? மறுநாள் ஒரு நல்ல சுப வேலையாக இருக்கிறது. இறைவனுக்கு குடமுழுக்குன்னு ஒன்று நடத்துவாங்க இல்லையா, பிரதிஷ்டை செய்யணும் இல்லையா. சிவலிங்கம் அமைத்து விட்டால் பிரதிஷ்டை செய்து திருமஞ்சனம் வார்க்க வேண்டும் அல்லவா, கும்ப நீர் தெளிக்க வேண்டும் அல்லவா. அதற்கான சுப வேலையும் அவர் நிர்ணயித்து விட்டார். மனதிற்குள்ளேயே இறைவனை வேண்டிக் கொள்கிறார். ஐயா, எம்முடைய மனக்கோயிலில் உமக்கு ஒரு கோவில் கட்டி எழுப்பி இருக்கிறோம், அதற்கு நாளை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நாள், நீர் வர வேண்டும் அப்படின்னு மிகவும் பணிவாக விண்ணப்பிக்கிறார் சங்கரனுக்காக. அதே நாளில் பல்லவர் பேரரசர்னு சொன்னோம் இல்லையா, ராஜசிம்மன், அவரும் என்ன பண்ணுறாரு? அதே நாளில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் நிர்ணயித்து விடுகிறார். இறைவன் என்ன செய்கிறார் பாருங்கள். கற்களால் அமைத்த கோவிலுக்கு அவர் முக்கியத்துவம் தரவில்லை, மனத்தினால் அமைத்தார் பாருங்கள் பூசலார் நாயனார். அந்த கோவிலுக்கே முன்னுரிமை கொடுக்கிறார். கனவில தோன்றுறாரு. காடவர்கோன் வழி வந்த ராஜசிம்மனுடைய பல்லவ மன்னவனுடைய கனவில் தோன்றி சொல்கிறார், நீர் நாளை வைத்து கொள்ளும் அல்லது வேறு ஒரு நாளை நிர்ணயித்து கொள்ளும். நாளை குறிப்பிட்ட நாளில் எம்முடைய பக்தன் திருநின்ற ஊரில் அவதரித்த சிவன் அடியவர் பூசலார் நாயனார் ஒரு கோவில் எழுப்பியிருக்கிறார், அதிலே சிவனை பிரதிஷ்டை செய்கிறார். நாளை நான் அங்கே செல்ல வேண்டும், நீ இன்னொரு நாளை நிர்ணயித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல மறைஞ்சிடறாரு. கண் விழித்து பார்க்கிறார் பல்லவ பேரரசர். அவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. இத்தனை பெரிய பேரரசராக இருக்கிறோம், நம்முடைய நாட்டிலே ஒரு சாதாரண குடிமகன் பெரும் கோவிலை கட்டுகிறான் என்றால் அது நம்முடைய காதுக்கு எப்படி எட்டாமல் போய்விட்டது? யாரும் நமக்கு சொல்லவில்லையா செய்தியை? நாம் விசாரிக்கலையா? எங்கே தப்பு செஞ்சோம்? சரி, இறைவனே சொல்கிறாரு, எம்முடைய கோவில் நாளை பிரதிஷ்டைக்கு இருக்கிறது, பூசலார் நாயனாருடைய கோவிலுக்கு செல்ல வேண்டும், நீர் மறுநாள் வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாருனாக்கா எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தனாக இருக்க முடியும் பூசலார் நாயனார்? நாமே அவரை தேடி சென்று புறப்பட்டு பார்த்து விடலாமே அப்படின்னு புறப்பட்டு போகிறார் பல்லவ ராஜா. பரிவாரங்கள் புடை சூழ வருகிறார் ராஜா. தேரில் ஏறி வருகிறார். நீங்கள் நினைக்கலாம், ஒரு பல்லவ பேரரசர் ஆட்களை அனுப்பினால் பூசலார் நாயனாரை அரண்மனையில் கொண்டு வரலாம் அல்லவா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நாமே நேரில் போய் பார்த்துடுவோமே அப்படின்னு புறப்பட்டு போகிறார். ஆனால் வேத கோஷங்கள் காணவில்லையே, மக்கள் திரளாக சென்று சேரவில்லையே. ஒரு கும்பாபிஷேகம்னா எத்தனை பெரிய ஜனத்திரள் இருக்கும், எத்தனை வேத கோஷம் இருக்கும், எத்தனை மறை பயின்ற சான்றோர்கள் இருப்பார்கள், அந்தனர் கூட்டம் இருக்கும் அல்லவா? ஒன்றையும் காணோமே, எந்த ஆரவாரமும் இல்லை அல்லவா? பார்க்கிறாரு. திருநின்ற ஊரில் ராஜா நேரில் போய் பார்த்து விசாரிக்கிறாரு. ஐயா, இங்கே பூசலார் நாயனார் கட்டிய கோவில் எங்கே இருக்கிறது, இன்று கும்பாபிஷேகம் என்று கேள்விப்பட்டோமே அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் மக்கள், என்ன ஐயா, என்ன ராஜா இப்படி கேட்கிறீர்களே, இன்றைக்கு அப்படி ஒரு எந்த விசேஷமும் இல்லையே, யாரும் கோவிலெல்லாம் கட்டலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு தெரியாமல் கோவில் கட்ட முடியாது இல்லையா, அவருடைய ஆளுமைக்கு கீழே தானே இருக்குது நாடு. அதனால் மக்கள் இல்லை, அப்படி ஒன்றும் யாரும் கோவில் கட்டலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு ஏமாற்றமாக போய் விடுகிறது. இறைவன் கனவில் சொன்னது அப்போது பொய்யா போயிடுமா? இறைவன் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? விசாரித்து பார்த்து விடலாமேன்னு சொல்லிட்டு அந்தணர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சென்று, ஐயா, இங்கே பூசலார் என்று ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாம் ஐயா, இருக்கிறாரு அப்படின்னு. அவர் பார்த்தீங்களானாக்கா ஒரு ஓரமாக கண்மூடி அமர்ந்து இறைவனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்.
சிவத்தோற்றம் நன்றாக புலப்படுகிறது அவருடைய திருமேனியிலே. பார்க்கிறார், கேட்கிறார் பல்லவ பேரரசர், ஐயா நீர்தானே பூசல் என்பவர்? ஆமாம் அடியேன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீர் உம்முடைய கோவிலில் இன்று பிரதிஷ்டை வைத்திருக்கிறீர்களா, கும்பாபிஷேகமா அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஆச்சரியமாக போயிடுது. ஏன்னா இவர் மனதிலால் கோயில் அமைத்தது இறைவனுக்கும் இவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். மூன்றாவது நபருக்கு எப்படி தெரியும்? யார் மூலமாக தெரியும்? யார் சொல்லி இருப்பார்கள்? யோசனை வரும் இல்லையா பூசலார் நாயனாருக்கு? அப்போ அவர் ஆச்சரியப்படும்படி கேட்கிறார், ஆமாம் அரசே, நான் இன்றைக்கு என்னுடைய மனதில் எழுப்பிய கோவிலுக்கு இன்று கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மிகுந்த ஆச்சரியம் பல்லவ ராஜாவுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ராஜா பூசலார் நாயனாரே, உம்முடைய கோவிலுக்குத்தானே இறைவன் எழுந்தருளியிருக்கிறார். நான் கட்டிய கோவிலுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டதே, முன்னுரிமை உமக்குத்தானே கொடுத்தார் சங்கரன். இறைவன் கூறிய காரணத்தினாலே நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்முடைய மனதில் கட்டிய கோயிலுக்கு சங்கரன் அங்கீகாரம் கொடுக்கிறார், முன்னுரிமை கொடுக்கிறார். காலில் விடுறாரு பல்லவ ராஜா பூசலார் நாயனாருடைய காலில். எத்தனை பெரிய ஒரு ஏற்றம் பாருங்க, என்ன ஒரு சிறப்பு. இறைவன் ஒரு சாதாரண பக்தனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார், மதிப்பு கொடுக்கிறார். பல்லவ ராஜா ஆனால் அவருடைய கோவிலுக்கு மறுநாள் வைத்து கொள்ளும் என்று சொல்கிறார். அப்போ அவருக்கு எப்பேற்பட்ட மகிழ்ச்சி பாருங்க ராஜாவுக்கு. இவர் வாழ்ந்த காலத்திலே நாமும் வாழ்ந்திருக்கிறோம் அல்லவா, அதுவே மிகப்பெரிய சிறப்பல்லவா. மனதினால் கோவில் கட்டுவது சாதாரண வேலை அல்ல. தியானம் செய்கிறோம், அதையே தொடர்ந்து நம்மால் தொடர முடியவில்லை எனும் பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு நாளாக அஸ்திவாரம் எழுப்பி அதன் மேலே சுவர் எழுப்பி கட்டடம் கட்டி கோபுரம், கலசம், விமானம், பலிபீடம் இத்தனையும் அமைக்கிறார். கொடிமரம் உட்பட எத்தனை பெரிய ஒரு சிறப்பு, எத்தனை பெரிய ஒரே உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். நான் இறைவனுக்கு கோவில் அமைப்பேன், இதை யாராலும் தடுக்க முடியாது, இது இறைவனுக்கும் எனக்கும் உண்டான ஒரு தொடர்பு, இதை யாராலும் முறியடிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு உறுதியாக இருந்து விட்டது. அதன் மூலமாக எழுப்பிய கோவில் இருதயாலீஸ்வரர் கோவில் என்றே இதை சொல்லுவார்கள். இன்றும் அது சான்றாக நிற்கிறது. இதயத்தில் யாருக்காவது கோளாறு ஏற்பட்டால் இந்த கோவிலுக்கு செல்லும்படி அறிவுரை கூறுவார்கள் சான்றோர்கள். இதயத்தால் இறைவனுக்கு கோவில் கட்டி அதை இறைவனையே அங்கீகரித்த அற்புதமான ஒரு கதை பூசலார் நாயனாருடைய கதை. மறைநாவன் நின்ற ஊர் பூசல் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தர திருத்தொண்ட தகையில் அற்புதமாக சிறப்பிச்சு பாடுறாரு. நாமும் வணங்குவோமே பூசலார் நாயனாருடைய திருவடியை, வணங்கி சிவனருள் பெறுவோமே. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவநெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.